எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, புதுசா ஒருத்தர பார்க்குறோம்னு நெனைக்கிறீங்களா? அப்படிலாம் நெனைக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு திருப்பூர் சுரேஷ். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவன்மலைக்கு வந்தோம். திருப்பூர் மாவட்டம், காங்கேய வட்டம். சிவன்மலைக்கு வந்து முருகன வந்து தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா உள்ள கோயில் வந்து சரியான கூட்டங்க. வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அப்ப நம்ம பேசுறது எதுவும் கரெக்ட்டா கேட்காது அப்படிங்கிறனால கீழ இறங்கி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோங்கிறனால கீழ நிறுத்தி அப்படியே ஒரு பாறைகிட்ட உட்காந்து அப்படியே ஜாலியா காத்து வாங்கிக்கிட்டு, நம்ம தான் வந்து தனிமைய வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து போவோம்ல. அந்த மாரி ஒரு தனிமையான இடத்துல பாறையில உட்காந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இமயமலை பயணம் வந்து ஸ்டார்ட்டிங் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே வந்து நம்ம வந்து கிளம்புறது வந்து 8வது மாசம் கடைசி தான் கிளம்புவோம். இந்த ட்ரிப் மட்டும் 8வது மாசம் ஃபர்ஸ்ட்டே கிளம்புறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2 பிரச்சனை மட்டும் இருக்குதுங்க. 2 பேத்துக்குமே ஒரு அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். அது அமௌண்ட் வந்து இன்னைக்கோ, நாளைக்கோ கைக்கு வந்துரும். வந்துருச்சுன்னா அப்படியே செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். இல்ல அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். 15ஆம் தேதிக்கு மேல தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாளைக்கு ரைட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதனால தான் சேர்ந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆ எப்பயும் போற இமயமலையே தான். இமயமலை யாத்திரை இந்த ட்ரிப்பும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா சேரணும்னு சொல்லிட்டு அந்த இறைவன வந்து வணங்கிட்டு கீழ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி இன்னொரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போறோம். எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, ஆ பனிலிங்கம் அமர்நாத் கோயிலுக்கு கிளம்புறோம். ஜம்மு காஷ்மீர். அந்த கோயிலுக்கு போறோம் நம்ம. போயிட்டு அங்கேயே சாமி தரிசனம் பார்க்குறோம். பார்த்து முடிச்சுட்டுங்க, இத்தன வருஷம் இல்லாம இந்த வருஷம் வந்து இன்னொரு ஸ்பெஷலா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். அது என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, கங்கை நதி வந்து எந்த இடத்துல உற்பத்தி ஆகி வருதோ, உற்பத்தியாற இருந்து வர இடத்துக்கிட்ட தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதுக்கு போய் இந்த ட்ரிப்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி தண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா, இப்ப நம்ம கோயிலுக்கு போயெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா போணும்ல. யாரோட டார்ச்சர் இருக்கக்கூடாது. அதனால 2 பேத்துல வந்து அமௌண்ட் இன்னைக்கோ, நாளைக்கோ வந்துருச்சுன்னா, அமௌண்ட் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிரணும். பண்ணிட்டு கிளம்பணும். அப்படி இல்லையா, அவங்க கூட போய் உழுந்துட்டு, இந்த மாரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து, நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஏன்னா, இவங்க 2 பேத்துது மெயின் இது. ஒண்ணு வந்து ஃப்ரெண்டு, ஒண்ணு வந்து என் தங்கச்சி. 2 பேத்தையும் வந்து பார்த்துக்கிற முடியல. 2 பேருமே நம்மளுக்கு தேவையில்ல. அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆ நம்ம என்னைக்கு கிளம்புறோங்கிறது வந்து நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு இந்த 2டே நாள்ல ஏதோ ஒரு நாள்ல வந்து கண்டிப்பா கேரண்டியா கிளம்பிருவோம். நம்ம வண்டி எப்பவுமே ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அது எந்த ஊருக்கு வேணாலும் உடனே எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போலாம். அதனால அந்த அளவுக்கு வண்டி கண்டிஷனா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த வண்டிய வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி, ஆயில் மாத்து, அப்புறம் 60,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் வண்டிய. அது டயர் மாத்து, செயின் ப்ராக்கெட்டு, அப்புறம் லைட் செட்டிங்ஸ்ல ஒண்ணு கொஞ்சம் மாத்திருக்கேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க. வண்டிய காட்டுறேன் பாருங்க. வண்டி தெரியுதுங்களா? டயர் மாத்திருக்கேன். ஒரே நிமிஷங்க. ஃப்ரண்ட் கேமரா மாத்திக்கிறேன். டயர் வந்து புது டயர் போட்டிருக்கேங்க. செயின் ப்ராக்கெட்டு புதுசு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து எதுவுமே இது பண்ணலைங்க. வண்டி வந்து அப்படியே தான் இருக்கு. ஒரு கீறல் இருந்தாலும் நான் வந்து அதுக்கு அப்பைக்கப்ப வண்டிய வந்து பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிருவேன். அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஹெட்லைட் எக்ஸ்ட்ரா லைட் வந்து இங்க மாட்டியிருந்தோம். அந்த லைட்ட வந்து இங்க மாட்டியிருக்கோம். சரிங்களா? ஆமா, அப்புறம் எப்பயும் போல நம்ம திருப்பூர் சுரேஷ், இந்தியா மேப் கொடி அவ்வளோதான். வண்டி வேற எந்த இதுவுமே இல்லைங்க. வண்டி வந்து நம்ம வந்து வச்சுக்கிற மைண்டன் பொறுத்து தானே வண்டி இருக்கும். அந்த மாதிரி வண்டிய வச்சு மெயின்டெயின் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு நிமிஷம். நம்மளோட கேதார்நாத் பயணம் வந்து நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கங்க. வந்து ஒரு 40 நாள், 45 நாள் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டன் அமுத்தி விடுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனை அமுத்திக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பா வந்து உங்க கை கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு இந்த 2 நாள்ல நம்ம கிளம்புறோம். கிளம்புறதப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ல வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுறேன் கண்டிப்பா. பாருங்க. ஆ இந்த ட்ரிப்பும் இமயமலை பயணம் வந்து இனிமையாக முடியட்டும்னுட்டு அந்த சிவன் பெருமானை வேண்டிக் கொண்டு, சிவன்மலை ஆண்டவன் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். உங்கள் திருப்பூர் சுரேஷ்.